சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனால தான் நான் முதல் நடிக்கணும்னு வந்தது. அதையும் தாண்டி இந்த ப்ரொஃபஷனில் ஏன் கால் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போனால் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்மளோட ஆம்பிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதாவது மாதத்துக்கு ஒன்று மாறும். ஸோ ஏதாவது நான் பண்ண போகிறேன், ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னும் போது அம்மாட்ட ஒரு சஜஷன் கேட்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, நான் பாஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு வாட்டி அப்பாவை பார்த்துட மாட்டேனா, ஒரு வாட்டி நான் அப்பாவை தொட்டு ஃபீல் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தோணியிருக்கு எனக்கு. ஸோ இந்த உலகத்தில் என்ன பெருசாக கிடைச்சாலும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் அந்த சொல்கிறல அப்பா அம்மா அப்படிங்கிறது. ஏன்னா அப்பா இறந்த டைம்லலாம் நம்ம ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படி இருந்த தாட் எனக்கு பயங்கர தாட்டாக இருந்தது. சீரியலை இப்படி கிரிஞ்சாக எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் லாஜிக் இல்லாமல் இருக்குது. சீரியலில் என்னப்பா ஷார்ட் இது அப்படிலாம் கேட்டிருப்போம். இது என்ன இது அநியாயமாக இல்லையா, இப்படிலாம் வேணால் பண்ணுவாங்களா, இப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களா அப்படி கேட்போம். உனக்கு வேலை வேணுமா வேணாவா, வேலை தான் வேணும், நமக்கு வேலை தான் முக்கியம், அதனால ஓகே சார் ஓகே ஓகே ஓகேங்க ஓகே அப்படின்னு. நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் நடக்கிறது தூங்குறது பண்ணுற எல்லா விஷயத்தையும் ப்ளாக் பண்ணி போடுறவங்க யாரெல்லாம் இருக்கா அவங்களாம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் லைஃப்பில் பொண்ணுக்கு எதிரி பொண்ணு தான் உண்மையாகவே. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் கெரியர். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க உங்கள் அம்மாக்காக தான் நீங்கள் ஒரு கெரியரே ஸ்டார்ட் பண்ணீங்கிறது. முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனால தான் நான் முதல் நடிக்கணும்னு வந்தது. அதையும் தாண்டி இந்த ப்ரொஃபஷனில் ஏன் கால் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போனால் என் அம்மாவுக்கு ஒரு ஆசை சினிமா நடிக்கணுங்கிறது. ஸோ அது இல்லாமல் இந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ரெண்டும் முத்து மாதிரி பெற்றிருக்கம்மா பிள்ளைங்களை, அழகாக பெற்றிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் சொல்லும்போது அழகாக இருக்காங்களே நம்ம பிள்ளைங்க, சினிமாவில் கொண்டு வரணும், நம்ம தான் வர முடியல, அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசைனால் வந்தது தான். ஸோ இன்றைக்கி வரைக்குமே என்னோடய விருப்ப வெறுப்புகளை எல்லாத்துலேயும் நான் செய்கிற ஒரு விஷயங்கள்லையுமே அம்மாவோட பார்ட் இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ ஏதாவது நான் பண்ண போகிறேன், ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னும் போது அம்மாட்ட ஒரு சஜஷன் கேட்பேன். என் அம்மா சஜஷன் கொடுக்க தெரியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக அது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அவங்க சர்க்கிளில் வளர்ந்தது. பட் ஆனால் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு என் அம்மாவை விட பெட்டராக என்னை மோட்டிவேட் பண்ணுறது வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது மற்றவங்களுக்குலாம் அடுத்த பிளேஸ் சொல்கிறேன். ஸோ என் அம்மா தான் முதல் அதெல்லாம் பண்ணிடல, அதெல்லாம் நீ பண்ணிடுவேன் அப்படிதான். என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி முடிச்சிருக்க மாட்டேன், ஆனால் இம்மீடியட்டாக அவங்க மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. என்ன நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டராகவும் நம்மளோட பேக் போனாகவும் முதல்ல அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்னதான் அவங்க கிட்ட கோவம் காட்டினாலும், நம்ம அவங்களுக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்ம நல்லா வளரணும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூரான ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சன் நம்ம அம்மா அப்பா, அடுத்துதான் மற்றவங்க எல்லாமே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் என்னோட அம்மா. ஸோ அம்மாக்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு ஆசைப்பட்டுருப்போம்ல, நம்ம இப்படி ஒரு ஃப்யூச்சர் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நான் இந்த கரியர் தான் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு சில ஆசை என்னென்னா இந்த டிசைனராக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்தது. அதையும் தாண்டி டாக்டர் ஆகணுங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. எனக்கு என்னென்னா இந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு 7th அப்புறமா தான் சயின்ஸ் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். அந்த பயாலஜி ஃபிசிக்ஸு அப்படி தனித்தனியாக வரும்போது எனக்கு இந்த பயாலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது ஏன்னே தெரியல, அது என்னமே நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நான் கிளாஸில் ஏதாவது கொஸ்டின் பண்ணால் எழுந்திரிச்சு நிற்பேன், நான் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது என்னோடய குடும்ப சூழ்நிலை சினிமாக்குள்ளே வந்ததுனால ஸ்கூல் லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் போது நம்ம என்ன தான் கரஸில் வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாலும் ஸ்கூல் லைஃபு அதுதானே, அது அப்போ கிடைக்கல. ஸோ அது காம்படிஷனோட போகும், யாரும் ஆன்சர் சொல்லிடக்கூடாது, நான் தான் சொல்லணும், எழுந்திரிச்சு நிற்கிறது அந்த மாதிரி. ஸோ பயாலஜி மேலே இருந்த ஒரு பயங்கரமான ஆசை தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆசையே வந்தது.
பட் ரெண்டுமே நடக்கல. ஆனால் ரெண்டுமாவும் நடிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அதனால அந்த லைஃப்குள்ளே வரும்போது எல்லாமாவும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு. ஆமா, நம்ம சின்ன வயசுலலாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமோ இல்ல ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல நம்மளோட ஆம்பிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், அதாவது மாதத்துக்கு ஒன்று மாறும். திடீர்னு என்ன ஆகப்போறா இப்படி ஆகப்போற திடீர்னு அப்படி. எனக்கு ஆனால் அது பெருசாக மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்க தான் செய்யுது. டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேசும்போது ரொம்ப பணிவா மரியாதையா அந்த வேலைக்கான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு இல்லையா. டாக்டர்ஸ் வந்து நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட உயிரை வந்து அவங்கள மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ஒரு தெய்வம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கும் அவங்கள எங்கே பார்க்கும்போதும் எனக்கு யாராவது சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க கிட்ட ஒரு தனி மரியாதையை நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, நான் வந்து பாஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படி ஆகணும் சொல்ல மாட்டேன். அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என் அப்பாவுக்கு ஒரு ஆயுசை வந்து கொண்டு வந்து பெருசாக கொண்டு வந்து என்னோட ஆயுஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட உயிர் வாழணுங்கிறது மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வெரி எமோஷனல் பிகாஸ் அப்பா வந்து அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாலுமே நமக்கு கேர்ள் சைல்டுக்கு எப்போவுமே அப்பா மேலே இருக்கிற பாசம் வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வந்து போகாது. அவங்க இருக்காங்க இல்லை வேற, ஆனால் அந்த பாசங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அப்பா இருந்திருந்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல. எங்கள் அப்பா வந்து என்றைக்குமே நான் இது செய்யாத அதை செய்யாதுன்னு தடுத்ததே கிடையாது. நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியும் தப்புன்னு, பட் எனக்கு அது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். எங்கள் அப்பா அது சொல்லுவாங்க, சரி நீ அதை அனுபவப்பட்டுட்டு வா, நீ அனுபவப்படும் போது ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு வரும், அந்த டைமில் நான் உன்னை தாங்கிறதுக்கு இருப்பேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ பண்ணுற தப்பு தான் என்னோட கடமை, நான் சொல்கிறேன் நீ செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம், பட் அதே மீறி நீ ஆசைப்படுற ஒரு விஷயத்த செய், பட் அதுக்கப்புறம் நீ அதில் கஷ்டப்படும் போது அதை தாங்கிறதுக்கும் உன்னை தோள் கொடுக்கறதுக்கும் நான் இருப்பேன், நீ அப்பா எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு பெரிய சப்போர்ட் தான் அது. ஆனால் சம்டைம்ஸில் அது நிறைய இடத்துல எனக்கு வந்து வேணும்னு தோணும். ஒரு வாட்டி அப்பாவை பார்த்துட மாட்டேனா, ஒரு வாட்டி நான் அப்பாவை தொட்டு ஃபீல் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தோணியிருக்கு எனக்கு. ஸோ இந்த உலகத்தில் என்ன பெருசாக கிடைச்சாலும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் அந்த சொல்கிறேன்ல அப்பா அம்மா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்லாம் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, அது எப்படி கேட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அப்பா அம்மாவோட இறப்பை பற்றி கேட்கும்போது அது வந்து அதனால் பதிலே சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ அது அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உண்மையாக நான் அனுபவத்தில் பார்க்கும்போது என்னால் நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன், எப்படி நான் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பரவாயில்ல, ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு மற்றவங்களுக்காகவும் நம்ம வாழணுங்கிறது நம்மளுக்கு ஒரு புரிதலாக இருக்கும்ல. ஸோ அதை தாண்டி தான் அப்படி தான் வரணும். ஏன்னா அப்பா இறந்த டைம்லலாம் நம்ம ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படி இருந்து தாட் எனக்கு பயங்கர தாட்டாக இருந்தது. ஒரு 6 மந்த் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டில் தான் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பட் எனக்கு கம்ப்ளீட் தாட்டு நான் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு என் அப்பா இல்லாமல் இருக்க முடியல. எனக்கு என் வீட்டில் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எம்டினஸ். எனக்கு என் அப்பா பார்க்கணும், நான் அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். எனக்கு எப்போவுமே நான் ரூமில் இருப்பேன், அப்பா அப்படின்னாங்க, என்னம்மா நான் அடுத்த நிமிஷம் அந்த குரல் அப்பா அப்படின்னு. அதுதான் ஏதாவது வேணும் அப்பா அப்பா, நான் அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு நான் கூப்பிடாமல் நிறுத்தினதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து மீண்டும் இப்போ ஓகே கொஞ்சம் அப்படியே கூட அந்த ஒரு சோல் கூடயே இருக்குன்றது ஃபீல் ஆகுது. ஃபிசிக்கலாக இருக்காங்களோ இல்லையோ அவங்களோட ஸ்பரிசமும் சரி, அந்த ஒரு ஃபீல் அவங்க நம்ம கூட இருக்கிற விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கம்மிங் பேக் டு யுவர் கேரியர், எஸ் நம்ம வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதே வந்து யாரடி நீ மோகினி, அந்த ஒரு கேரக்டர், அந்த பிளாக் கலர் சாரி, அதுக்கு வந்துட்டு ஐ திங்க் உங்களோட சிக்னேச்சராகவே அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நின்றும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு நமக்கு ஒரு ரோல் வருதுன்னா அதில் ஒரு நெகட்டிவிட்டி எங்கன்னா வந்து நம்மளை வந்து புகுத்தி விட்டுருவாங்க, நம்ம அப்படி இருக்கவே மாட்டோம். அப்போ நம்ம கேரக்டர் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா வந்து வெளியே இருக்கிற நம்ம அர்பன் ஏரியாவில் இங்கே சிட்டிக்குள்ளெல்லாம் ஓகே அவங்கெல்லாம் வந்து இது நடிப்பு தானே அப்படிம்பாங்க. அதே ரூரல் ஏரியாஸ் போயிட்டோன்னா இந்த கிராம சைடெலாம் நம்ம நிஜமா கேரக்டரே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், இல்லை பார்க்குறவங்க திடீர்னு நீ அதுதானே பண்ண அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ஒரு மாதிரி நீ நெகட்டிவாக தானே பண்ணிட்டு இருந்த, நீ வில்லி தானே அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் இருக்கப்போ நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அந்த மாதிரி பீப்புள்ஸ் யாரும் மோசமாலாம் பிஹேவ் பண்ணலை என்கிட்ட. எல்லாருமே ரொம்ப அன்பாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அந்த பேய் கேரக்டரே வந்து ரொம்ப விகாரமான பேயெல்லாம் இல்லை, அது ஒரு பாவம் பேயாக தான் இருந்தது. ஒரு நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா
பேயா நடிக்கும்போது ஒரு சில இந்த ஷாப் ஓப்பனிங் அங்கே மாதிரி இடத்துல மட்டும் மேம் நீங்கள் பேயா ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா, அதனால அதை வேண்டான்னு நினைக்கிறாங்க, சென்டிமெண்ட்டா அப்படின்னு வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது மாதிரி நடந்திருக்கு. மற்றபடி மக்களோட அன்பு எந்த இடத்துலையுமே எனக்கு நெகட்டிவாக கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கேட்குறது, நீங்கள் வந்து யாழினி மொழியில பேய் நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தான். ஸோ அது எந்த இடத்துலையுமே என்னோட மனசை கஷ்டப்படுத்தவே இல்லை. ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்டிங்கான ஒரு சோல்ல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த கேரக்டர் நான் பண்ணதில்ல. மேம் நீங்கள் வந்துட்டு சீரியல்ஸ் தாண்டி மூவிஸ்லேயுமே சின்ன கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு சீரியல் பிடிக்குமா, மூவி பிடிக்குமா? சீரியல் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா மக்களோட அந்த டெய்லியும் நம்ம அவங்க வீட்லேயே இருக்கிற ஒரு கேரக்டராகவும் அவங்க மனசில் இருப்போம். ஸோ மக்கள் மனசில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டை வந்து சீரியல் சைட்லேருந்து தான் நான் அனுபவிச்சிருக்கேன். மூவியில் நீங்கள் மூவி பண்ணியிருக்கீங்க, உங்களை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும். பட் வீட்லேயே ஒரு கேரக்டராக பார்க்கணுன்னா அது சீரியலில் தான். ஸோ சீரியல் ஆல்வேஸ் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ். இனிமேல் மூவிலே அதுக்கான பெரிய சான்ஸ் வந்தாலுமே அது சொல்கிறது சீரியல் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அம்மாக்காக தான் ஆக்டிங்குள்ளே வந்தீங்கல்ல. ஸோ அவங்க வந்து லேட்டர் ஆன் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பிளேஸில் வந்து ஒரு சீரியலில் வந்து லாங் டைம் பார்க்குறப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக சொல்ல போனால் உண்மை சொல்லணும்னா எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒரு திருப்தியான கேரக்டராக நான் இன்னும் எதுவுமே பண்ணலை. என் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ நல்லா தான் இருக்க பார்க்குறதுக்கு, ஆனால் ஏன் நீ இன்னும் ஹீரோயின் பண்ணாமல் இருக்க, உனக்கே ஹீரோயின் சான்ஸ் வரல அப்படின்னு எப்போவுமே கேட்பாங்க. நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன், அது எனக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஹீரோயின் பண்ணாதான் நல்லா, அழகாக இருந்தால் ஹீரோயின் தான் பண்ணணும், இல்லை ஹீரோயின் பண்ணுறவங்க மட்டும் தான் அழகு அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன், அது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கேரக்டர் பண்ணுறேன், அதுதான் மெயின். அதனால் நீங்கள் இந்த தாட்டுக்குள்ளே போகாதீங்க, ஹீரோயின் பண்ணலாம் கேட்காதீங்க. நான் என்ன கேரக்டர் பண்ணுறேனோ அதை பெட்டராக பண்ணுறேன், அதை நான் பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நான் நினச்சி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள். நம்ம செய்கிற வேலையை எந்த இடத்துலையுமே குறை இல்லாமல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஸோ அது அந்த பேர் இருக்குது. அதனால நீங்கள் வேறு எதுவும் நினச்சி இது இல்லையே அது இல்லையே நினைக்காதீங்க, இது கிடைச்சா சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நான் அம்மாட்ட அதை பற்றி சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். மேம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சீரியல்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம லாஜிக்கலாக சில விஷயங்கள் இருக்காது, சில சீன்ஸுமே வந்து லாஜிக்கலாக இருக்காது. இப்போ கொஞ்சம் வந்து ஏஜஸ் மாற மாற வந்து சீரியல்ஸ்லையுமே வந்து நம்ம ஃபேமிலி கூட ரிலேட் பண்ணுற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமே வருது, கேரக்டர்ஸுமே அப்படி தான் வருது. ஸோ இந்த சேஞ்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் லாஜிக் இல்லாமல் இருக்குது சீரியலில். சீரியல் வந்து முன்னாடி நான் நடிக்கிறதுக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி சீரியல் அம்மாலாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே பார்ப்போம்ல, அப்பத்துலேருந்து பார்த்ததே எனக்கு இன்னும் மைண்டில் நிற்குது. சித்தி எடுத்துக்கோங்க, மெட்டி ஒலி, அப்புறம் இந்த நிறைய சீரியல் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸோட நாஸ்டால்ஜிக் சீரியல்ஸ் எல்லாம் நான்லாம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மதியானமே வந்துடுவேன் ஸ்கூல்லேருந்து. ஸோ அப்போ அந்த டைமில் ஓடும்போதெல்லாம் சீரியல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் இருக்க சீரியலும் இப்போ கம்பேர் பண்ணும்போது உண்மையாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற சீரியல் எதுவுமே இப்போ வீட்டில் இருக்கிற லாஜிக்காக இல்லை. ஐயோயோ, நாங்களே சம்டைம்ஸில் வந்து கேரக்டராக பண்ணும்போது இது என்னப்பா ஷார்ட் இது அப்படிலாம் கேட்டிருப்போம். இது என்ன இது அநியாயமா இல்லை, இப்படிலாம் வேணா பண்ணுவாங்களா, இப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களா அப்படி கேட்போம். அப்போ என்னன்னா இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இந்த மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஓவராக பில்டப் இருக்கும்போது தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இதெல்லாம் ஓவரா இல்லைன்னு அவங்களே கேட்குறாங்க. ஏன்னா நிறைய ட்ரோல்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டைமில் இந்த சீரியலுக்கான அதோட ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது இப்போ இருக்கிற சீரியலில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போதும் சரி, எல்லா சீரியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கே. ஆனால் கேரக்டர் வேற ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷ்னலாக இப்போ நிறைய விஷயங்கள் இல்லை, வில்லத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் அந்த மெட்டி ஒலியில் பார்த்தாலுமே அந்த வில்லத்தனம் ஜாஸ்தி இருக்கும் மாமியார் சைட்லேருந்து. அது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் எமோஷன் இருக்குது பாருங்கள். ஒரு அப்பா 5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த 5 வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த சீரியல். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக அந்த பேக்ரவுண்டில் வர மியூசிக் இருக்குல்ல, அதுவே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடும், என்ன ஃபீல் கொடுக்குறாங்களோ. ஏன்னா அப்போ இருக்கிற சீரியலோட சாங், அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் கூட நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. அப்ப யாருமே இவ்வளோ மேக்கப் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க. சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த கொண்டை, அந்த அள்ளி போட்டுட்டு அந்த புடவை, அதெல்லாம் ரொம்ப சாதாரண. நைட்டி கூட இருந்துச்சு, இப்போ நைட்டிங்கிறது இல்ல. இப்போ வந்து நைட்டி ஒரு சீன் போட்டு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலே கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தூங்க எழுந்தாலும் மேக்கப், குளிச்சுட்டு வெளில வந்தாலும் லிப்ஸ்டிக், அதுதான் என் கொஸ்டினாவே இருந்துச்சு. ஏன்னா
ஒரு வில்லிக்குன்னா ஒரு லுக் வச்சிடுறாங்க. அவங்க நல்லா பெரிய பெரிய ஜுவல்லரி போட்டுக்கணும், நல்லா வந்து மேக்கப் போட்டுக்கணும், கண்ணெல்லாம் பெரிய நல்லா நல்ல விரிஞ்ச கண்ணு, பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மெஜஸ்டிக்கா அவங்க வந்து நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் வில்லிஸ்க்கு அப்படி இல்ல, அவங்க கேரக்டர் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ஆக்டிங் தான் வில்லத்தனத்தை வந்து முடிவு பண்ணுது. இப்ப தூங்கினாலும் மேக்கப், எந்திரிச்சாலும் மேக்கப், பல்லு விளக்குறதுக்கு மேக்கப், எல்லா இடத்துலயுமே இந்த மேக்கப் வந்து ஏன் இப்படி மேக்கப்பா வச்சிருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் கேட்க தோணி இருக்கா? கேட்க தோணும் போதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு வேலை வேணுமா வேணாவா? வேலை தான் வேணும், நமக்கு வேலை தான் முக்கியம், அதனால ஓகே சார், ஓகே ஓகே என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேங்க. ஓகே அப்படின்னு. ஸோ அது எனக்கே நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கு. ஒரு கேரக்டராக வந்து எந்த அளவுக்கு நம்ம பெட்டராக இருக்க முடியுமோ, அதாவது ஓவராகவும் மேக்கப் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சைடில் என்ன நம்ம லிமிட்டாக பண்ணிக்க முடியுமோ அதை லிமிட்டாக பண்ணிக்கணும். சம்டைம்ஸில் வந்து இந்த ஓவர் டூ இருக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸிங்லேயே, நானே நினைப்பேன் ஐயோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கே, அது ஓவராக இருக்கேன்னு. சரி ஸ்டார்டிங்கில் அதை மெயின்டைன் பண்ணாலும் போக அதை அப்படியே கம்மி பண்ணி ஒரு மாதிரி சட்டிலாக கொண்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் என்னோட கேரக்டர்ஸ்லாம் நோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங் ஆனால் ஓன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படி போதும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிப்பேன் நான். இப்பெல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் ஒரு டைப் ஆஃப் சாரி கட்டுறாங்கன்னா அதே மாதிரி தான் அந்த த்ரூ அவுட் சீரியலுமே கட்டுறாங்க. அது கேரக்டர் வைஸ் அவங்க சூஸ் பண்ணுறது தான். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் சாரீஸ் தான் வேணும்னா அந்த மாதிரி. இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண வீட்டுக்கு வீடு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கலம்காரி. ஸோ கலம்காரி சாரீஸாக தேடி தேடி கலெக்ட் பண்ணி நான் அதை வந்து அந்த சீரியலுக்காக பெட்டராக பண்ணணும், எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எந்த சீரியல்லையுமே கலம்காரியாக நான் போட்டது இல்லை. ஸோ அது ஓகே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் வந்தது. பிரவீன் சார் சொன்னார், இந்த கேரக்டருக்கு நீங்கள் கலம்காரி தான் பண்ணணும் அப்படின்னு. சார் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காலாம் கேட்டு பார்த்து, இந்த மாதிரி ஏதாவது பிளெயின் சாரியில் சின்ன பார்டர் வச்ச மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நம்ம சாரி பிராண்ட் வச்சுருக்கிறதுனால ஒரு சாரியை மெயின்டைன் பண்ணி நம்ம பிராண்ட்லேருந்து அப்படியே ப்ரமோட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். இல்லை நீங்கள் கலம்காரி தான், சரி கலம்காரியா அப்போ நம்ம பிராண்ட்லேயே கலம்காரி இறக்குவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் கலம்காரி யோசிப்போம், இப்படி யோசிப்போம். அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி கலம்காரி மட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக வேணும்னு பண்ணியிருக்கேன். அதில் நிறைய சீரியல்ஸ் வரப்போ வந்துட்டு எல்லா சீரியலுமே இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு மேல் கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிளேல இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, வெளியுமே சொல்லியிருக்காங்க, ஃபீலும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் நாங்களுமே பேசியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து ஹீரோவை விட ஹீரோயினுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கும் கேரக்டருக்கு. அது நிறைய இடத்துல எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு எப்பவுமே பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அது கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சமமாக தான் நடக்குது. நல்லது இருந்தாலும் நம்ம ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறோம், கெட்டது நடந்தாலும் ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணுறோம். இது எல்லாமே பொண்ணுங்களுக்குன்றது ஆப்வியஸ்லி நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி பொண்ணோட கேரக்டரை பெருசாவோ அதை நல்லாவோ காட்டும்போது அது ஒரு முன் உதாரணமாக மக்களுக்கு இருக்கும். ஒரு பொண்ணு எப்படி போல்டாக இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் அது. மற்றபடி ஹீரோனா இப்படி தான் காட்டணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ பொண்ணுங்கிற விஷயம் என்றைக்குமே சொல்லுவாங்கல்ல, பொண்ணு வந்து நாட்டோட கண்ணு அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு பிரேவாக இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் காட்டுறதுக்காக தான் இப்போ எல்லா சீரியல்ஸுமே பொண்ணுங்களை வந்து கொஞ்சம் காட்டுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்கிப்பாங்க, எதுனாலும் எதிர்த்து நின்று போராடுவாங்க, எல்லார்கிட்டையும் வந்து போல்டாக பேசி எல்லாரையும் ஜெயிக்கிறது, காப்பாற்றுறது. இப்போ எல்லா சீரியலில் ஃபைட் பண்ணுறது கூட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் காட்டுது என்னன்னா, சின்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே இடத்துல அந்த வில்லின்னு ஒருத்தங்களை வைக்கிறப்போ அந்த வில்லியை வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கும். அவங்க அந்த வில்லி ஆனதுக்கே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதை வந்து பெருசா வந்து நம்ம காட்ட மாட்டோம், ஏன்னா எல்லாமே இருக்கும்ல. ஏன்னா ஒருத்தங்க கெட்டவங்களா இருக்காங்க இல்ல வில்லியா காட்டணும், அவங்க கம்ப்ளீட்டா வில்லின்றது கிடையாது, ஏதோ ஒரு கேரக்டர் தான் அப்படி. ஆனா அதை காட்டுறப்போ நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏங்க அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்களேங்க அப்படிங்கிறது? ஆனா உண்மையை சொல்லப்போனா லைஃப்ல வந்து பொண்ணுக்கு எதிரி பொண்ணு தான். உண்மையாவே பொண்ணு தான் வந்து ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இது பண்ணலான்னு பார்க்குற இடத்துலையும் நான் பார்த்துட்டேன், பொண்ணுங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வில்லி பொண்ணாக தான் இருக்காங்க. ரேராக இருக்கும் பாருங்கள், ஒரு ஃபீமேலுக்கு மேல் வில்லன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மேல் வில்லன் ஏன் இருப்பானா லவ் பண்ணிருப்பாங்க, மற்றபடி வேற எதுவும் இருக்காது. இந்த வில்லிக்கு என்ன இருக்கும், அவங்களோட ஹஸ்பண்ட் லவ் பண்ணிருப்பாங்க. அது வந்து நிறைய இதுல ரொட்டீனாவே இருக்கு, எல்லா சீரியல்லையும் இப்படி ஒரு கேரக்டர் வந்து நிக்கும். அதுதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் நான் லவ் பண்ணுவேன் அது கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம அப்படி பக்கத்துல மீட் பண்ணி ஒரே லைஃப்லலாம் டிராவல் பண்றது ரொம்ப ரேரு. ஸோ ஒரு ஸ்டோரியா இப்படி பார்க்கும்போது என்னன்னா, மக்களுக்கு என்னன்னா அவங்க வீட்டில் என்ன நடக்குது, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது, அதை பார்க்கறதுல தான் ஆர்வம். அது எப்படி எனக்கு புரிஞ்சுதுன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் நடக்கிறது தூங்குறது பண்ணுற எல்லா விஷயத்தையும் வ்ளாக் பண்ணி போடுறவங்க யாரெல்லாம் இருக்கா அவங்களாம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அப்படியே மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்குது.
ஸோ மக்களுக்கு என்னென்னா இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுல ஆர்வத்தை காட்டுறதுனால தான் சீரியலை வந்து இப்படி கிரிஞ்சாக எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே. மக்கள் கரெக்டாகிட்டாங்கன்னா மற்ற விஷயம்லாம் கரெக்டாகிடும், எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாகிடும். இவங்க என்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறத வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த என்ன சொல்கிறது ஒரு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து புரிய ஆரம்பிக்குதோ, அவங்க வீட்டில் நடக்குதா அப்படின்னா இதெல்லாம் இப்படி காட்டு அப்படிங்கிறதுனால தான். ஸோ மக்கள் கரெக்டாகிட்டாங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாமே கரெக்டாகிடும். ரொம்ப அழகாக எக்ஸ்பிரசிவாக எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்போ பண்ணீங்க நீங்க? இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் 2024ல பண்ணது. 24ல போன வருஷம் செகண்ட் படிக்கும்போது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த அவார்டு வாங்கும்போது உங்களால தூக்க கூட முடிஞ்சிருக்காது. யார் வாங்கி கொடுத்தா? முடியல, தூக்க முடியல. எங்க அப்பா தான் வந்தாரு இந்த அவார்டு வாங்குறதுக்கா. இதுக்கு கையில கேஷ் பிரைஸும் கொடுத்தாங்க, சர்டிபிகேட்டையும் கையில வச்சிருந்தேன், மெடலையும் கையில வச்சிருந்தேன். என்னால தூக்க முடியலன்னு எங்க அப்பாவை தான் கூப்பிட்டாங்க. தோல்வியும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தோத்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ரியாக்ட் பண்ணுவீங்களா, அழுவீங்களா? அழுக மாட்டேன். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்க இதுவரை? என்ன? டிராயிங் காம்படிஷனுக்கு வாங்கியிருக்கேன், ஸ்பீச்சுக்கு வாங்கியிருக்கேன், டான்ஸுக்கு வாங்கியிருக்கேன், பெயிண்டிங்க்கு வாங்கியிருக்கேன், அப்புறம் செஸ்க்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு செஸ்ஸில் பிடிச்ச பிளேயர் யாரு? குகேஷ், விஸ்வநாதன். மொத்தம் எத்தனை அவார்டு இருக்கும் இங்கே இந்த ரூமுக்குள்ள? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன மாட்டோம். டிராவிஸ் தான். இது வரைக்கும் ஜெயிச்சு எவ்வளோ கேஷ் பிரைஸ் வாங்கியிருப்பீங்க? எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பேங்க்ல போட்டுருவாங்க. என்னோட பேங்க்ல வந்து நான் இப்போதைக்கு நிறைய காசு வச்சிருப்பேன். இப்போ எதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஓப்பன் பண்ணிட்டா, ஓகேவா? அந்த இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஓப்பன் பண்ணதுலேயும் இப்போ அதுக்கடுத்து அவளோட லட்சியம் என்ன? கிராண்ட் மாஸ்டர் போகணும். அப்போ அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நம்மளால்? கடைசியில் உயிரோட வரும். உயிர் போகும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை வந்து செஸ்ஸில் நல்லபடியாக சாதிக்க வைக்கணும் அப்படின்னா எங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு இறந்துருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.